தீபம் ஏற்ற திட்டமிட்ட நேரம் 6 மணி. 5 மணிக்கே அங்கே பயங்கர கலவரம், பயங்கர கூட்டம், பயங்கர ஆக்ரோஷம், பயங்கர கோஷம் ஏற்றுறது எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் பேரிகேடு நகர்த்துறது என்னமோலாம் வேலை நடந்துச்சு. சரி, 6 மணிக்கு இவங்க ஏற்றலைன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டெம்ட் ஜட்மெண்ட் வந்து அதில் சொல்கிறாரு, நீங்கள்லாம் போங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல், இந்த கல்லடிப்பு 2 போலீஸ்காரருக்கு பாதிப்புன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற சிஓபி முறையாக அந்த ஆர்டிஓ இடம் இந்த சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவித்து தகவல் கொடுத்த பிறகு அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் 3 மணிக்கே எனக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இங்கே நிறைய ஆள் வந்து கூட்டி வரதுக்கு பிரச்சனை இருக்குன்னு. எனவே அந்த அடிப்படையில் அவங்க கலெக்டருக்கு அனுப்பி கலெக்டர் வந்து இதோடு நிறுத்திக்கணுன்றதுக்காக அந்த தடை 144 தடையை பிறப்பித்திருக்கிறார், அமல்படுத்தியிருக்கிறார். 6:15 இது அமல்படுத்தப்பட்ட பிறகு 7:30 மணிக்கு அவங்க 1+10 வராங்க. ஆனால் இந்த கூட்டம் இன்னும் கரையவில்லை. அப்போ போலீஸ் சொல்லியிருக்காங்க, எங்களால் இது ஏன்னா உங்களுக்கு தெரியும் வழி அப்படின்னு, இதுதான் மெயின் கோயில்னா இந்த பக்கம் பழனியாண்டவர் கோயில், பழனியாண்டவர் கோயிலேருந்து பக்கத்துலேருந்து படி ஏறுது, படி வந்து உச்சி பிள்ளையார் கோயிலை தாண்டி நெல்லித்தோப்பு போய் அதுக்கப்புறம் தர்கா பக்கம் போய் அதுக்கப்புறம் ஏறுது. அப்போ அந்த இடத்துல 1000 பேர் கூட்டிட்டாங்க. அங்கே 10 பேர் ஓடுற நேரத்தில் 300 பேர் 200 பேர் அந்த பேரிகேட்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அது மாத்திரம் இல்லை, இருட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால அவர் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இருக்கிற கடமை 2 கடமை: மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், ப்ரிவென்ஷன் ஆஃப் breakdown in law and order and protection of public property, particularly religious property. மேலே இருக்குது ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்து. அப்போ உச்சி பிள்ளையார் கோயிலுக்கே பிரச்சனை வந்துருக்கலாம், யார் கூட்டம் போகிறான்னு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால் இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமை தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு போய் 2 ஜட்ஜ் பெஞ்சும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இதை தடை செய்கிறதுக்கு உரிமை இல்லை, செயல்படுத்தணும்னு. திருப்பி கண்டெம்ட் ஹியரிங் எடுத்து தனி நீதிபதியும் சொல்லியிருக்காரு, திருப்பி பண்ணுங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த ஆர்டர் வர்றதுக்கு இந்த திருப்பி 1+10 வர்றதுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 5 மணிக்கு இங்கே திருப்பி கூட்டம் கூட்டி இந்த முறை அரசியல் தலைவர்கள், கட்சி கொடிகள், அது இல்லாமல் அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரானா இவங்க வந்து முருகனுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கட்சி கோஷமும் பாரத் மாதாக்கு ஜெயக்கும் நடத்துறாங்கன்னா அதுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்ன்றது கேள்வி.